இங்க ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா தூண்டில வச்சு மீன் பிடிச்சிருக்காரு. அப்படி அந்த தூண்டில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மீன் ஒண்ணு மாட்டுது. இதை பார்த்து அந்த வயசானவர் ரொம்ப சந்தோஷப்படும் போது அந்த மீன் வந்து அழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த வயசானவர் பாவம் அந்த மீன் சொல்லிட்டு அந்த மீனை பாத்தீங்கன்னா தண்ணியில விட்டுறாரு. அதுக்கப்புறமா வேற மீன்களை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில இருந்து ஒரு ஒளி வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா கடவுள் மாதிரி ஒருத்தர் வராரு. வந்தவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி மீனை வந்து நான் தான், என்ன நீ பாவம் பார்த்து தண்ணியில விட்டுட்ட, நீ ரொம்பவே நல்லவன், அதனால உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாய முத்தை பரிசா கொடுக்குறாரு. அந்த முத்தை பார்த்து வயசானவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த முத்தை எடுத்துக்கொண்டு போய் அவரோட மனைவி கிட்ட கொடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது மனைவி சொல்றாங்க, இதை வித்து நம்ம ஒரு வீடை வாங்குவோம்னு சொல்லும்போது அவங்களோட வீடு பாத்தீங்கன்னா நல்ல வீடா மாறிடுது. இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சாப்பிடறதுக்காக உணவு வேணும்னு. உடனே பாத்தீங்கன்னா வீட்டை உடைச்சிட்டு உணவும் வருது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு புரியுது இது ஒரு மாய முத்துன்னு. இப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே நாங்களும் மீனை பிடிப்போம்னு சொல்லிட்டு மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் ஓடுது. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமே கிடைக்கல. இதனால ஒரு வயசான அம்மா என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, அந்த முத்தை நான் திருட போறேன்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மாவோட வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, நான் நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு வேணான்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த முத்தை எனக்கு நீங்க காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த முத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த வயசான அம்மா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. உடனே இந்த வயசான அம்மா அந்த முத்தை எடுத்துட்டு வேற ஒரு முத்தை மாத்தி வைக்கிறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த அம்மா அந்த முத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பாக்ஸ்ல வைக்கிறாங்க. உடனே அந்த முத்து கருகி இவங்களோட வீடுமே பழையபடி மாறிடுது. இதனால இந்த வயசான அம்மா அவங்களோட கணவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னா கணவன் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு, அதிர்ஷ்டம் வந்த வகையிலே போயிடுச்சுன்னு சொல்லும்போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூனையும் நாயும் கேட்டுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, அந்த முத்தை நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முத்தை எடுக்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நாய் வந்து சொல்லுது, அந்த முத்தை நான் பார்த்தேன், அந்த முத்தை எடுத்துட்டு ஒரு லேடி இந்த பக்கமா போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த முத்து எங்க இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனா அந்த லேடி வீட்டுல இருந்த எலி ராஜாவா ஆகி இருக்கு. அப்ப அந்த எலியை மிரட்டி அந்த முத்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது விஷயத்த சொல்லுது. உடனே பாத்தீங்கன்னா அவங்க அந்த முத்து எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு அந்த பூனை எடுத்துட்டு நாய் அப்படியே தண்ணியில நீச்சல் அடிச்சு போகும்போது அந்த முத்து வந்து தண்ணியில விழுந்துருது. இதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த நாய் சொல்லுது, இதுக்கு மேல என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த நாய் அங்க இருந்து போயிடுது. ஆனா பூனைக்கு போக மனசே இல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள காட்டுறாங்க. அந்த முத்தை வந்து ஒரு மீன் முழுங்குது. முழுங்குன அந்த மீன் வந்து கரையோரத்துல ஒதுங்குது. அதுக்கப்புறமா அந்த பூனை அந்த முத்தை பாக்குது. உடனே முத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த வயசானவர்கிட்ட கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.